அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி மற்றும் மைத்ரேய முகூர்த்தம் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செய்து பாருங்கள். உங்களுடைய மொத்த கடனும் தீரும், அடகு வைத்த நகைகளையும் உடனடியாக மீட்க முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு தாந்திரிக முறை. பொதுவாகவே சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்கள் மிக மிக விசேஷமானது. அதிலும் நாளைய தினம் சனிக்கிழமையில் ஏகாதசியும் வருவதனால இப்படி ஒரு நாள் திரும்பவும் கிடைப்பது மிக மிக அரிது. சோ கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக தேவை. 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை நம்ம எப்படி கணக்கிடுறோம்னு பார்த்தோம்னா, மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 2 மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்த நேரம் என்னன்னு பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பின்னிரவு, அதாவது நள்ளிரவு 1 மணி 33 நிமிடங்கள் முதல் அதிகாலை 3 மணி 20 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். அதாவது 12 மணிக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருமே, இதை சனிக்கிழமையில் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியுமான்னு தோன்றலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய உதயம் வருகின்ற நேரத்தை தான் நம்ம அடுத்த நாளாக கணக்கில் எடுத்துப்போம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் நள்ளிரவு நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் சனிக்கிழமைக்கு உரியது. இந்த நேரத்துல நீங்க அலாரம் வச்சு எழுந்து இந்த தாந்திரிகத்தை கட்டாயமாக செஞ்சிருங்க. அதிகபட்சம் 10 முதல் 15 நிமிடங்கள் தாங்க இந்த தாந்திரிகம் செய்வதற்கு ஆகும். நாளைய தினம் நள்ளிரவு 1 மணி 33 நிமிடங்கள் முதல் அதிகாலை 3 மணி 20 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இந்த தாந்திரிகத்தை செய்து முடிக்கணும். இந்த தாந்திரிகத்துல செவ்வாய் பகவானுடைய ஒரு திருநாமமும் இருக்குங்க. பொதுவாகவே இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில 9 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. மற்ற நாணயங்கள் யூஸ் பண்ண கூடாதுங்க. 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். 9 எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அதை வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய செவ்வாய் பகவானுடைய சூட்சம திருநாமத்தை 10 நிமிடங்களுக்கு ஜபம் செய்யணும். ஓம் மகீசுதனே போற்றி, ஓம் மகீசுதனே போற்றி, ஓம் மகீசுதனே போற்றி. 10 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் மனதார நினைச்சுக்கோங்க. கடன் தொல்லை நீங்குவதற்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் தேவையான பணவரவு கிடைக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு திருநாமத்தை நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 நிமிடங்களுக்கு நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் ஒரு முறை பிரார்த்தனையை செய்யுங்க. அதற்கு பிறகு கையில இருக்கக்கூடிய நாணயங்களை ஒரு பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஒரு கவர்ல போட்டோ சுத்தமான இடத்துல நீங்க வைங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய கடன் தொல்லை மொத்தமாக தீர்ந்ததற்கு பிறகு அந்த நாணயங்களை நீங்க யாசகமாக இல்லாதவர்களுக்கு கொடுத்துருங்க. கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு அல்லது ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். ஆனால் கடன் முழுமையாக தீர்ந்ததற்கு பிறகுதாங்க அந்த நாணயங்களை நீங்க தானமாக கொடுக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சக்திமிக்க தாந்திரிகத்தை நாளைய தினம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி
பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், அதன் மூலமாக பலன் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல கருங்காலி மாலை உட்பட சில தெய்வீக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்கு மாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்கு மாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலில் இருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளால் ஆன மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். பணத்தை கவர்ந்தெழுக்கும் காந்தமாக நம்ம மாறுவோம். இதை தாண்டி இந்த சங்குகள் நம்முடைய உடம்பில் படப்பட நம்முடைய முகத்திற்கு நல்ல பொலிவு கிடைக்கும். முக வசியம் உண்டாகும். எந்த ஒரு இடத்திற்கு போனாலுமே ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நம்முடைய முகம் வசீகரமாக மாறும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்தில் மட்டும் இந்த மாலையை எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சங்கு மாலை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபார ஆற்றலை தரக்கூடிய தூய ஸ்படிக கற்கள், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். இந்த ஸ்படிக கற்கள் நம்முடைய உடம்பிலும் மனதிலும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடிக்கும். அதிகமான கண் திருஷ்டி தோஷம், ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் தன்னை சூழ்ந்திருக்குமான்ற சந்தேகத்தில் இருக்கிறவங்க இந்த கற்களை நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாலே போதும். எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நெகட்டிவ் எனர்ஜியும் உங்க கிட்ட நெருங்கவே முடியாது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஸ்படிகம் இது. இதை நீங்க பார்த்தாலே இதற்குள்ள நிறைய பிளவுகள், ஸ்கிராச்சஸ் எல்லாம் தெரியும். இதனுடைய வெளிப்புறம் வழவழப்பாக பாலிஷ் பண்ணது போல இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்க கையில வச்சுக்கிட்டாலே ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த ஸ்படிக கற்களை உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுக்கிட்டு அமைதியாக நீங்க உட்கார்ந்தாலே போதும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகம் வெளிப்படும். நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த நிறைய சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் வரும். இந்த கல்லை நீங்க உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. லேடிஸா இருக்கீங்கன்னா நீங்க ஹேண்ட்பேக்ல, மணி பர்ஸ்ல, வேலட்ல கூட வச்சுக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துடைய நேர்மறையான ஆற்றல்களை அதிகப்படியாக உங்களால் ஈர்க்க முடியும். இந்த ஸ்படிக கற்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குங்க. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதையெல்லாம் நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.